புதிய ஓய்வூதிய திட்டம் என்று அரசாணை போட்டார்கள். போட்டாங்களா? இந்த அரசாணை எதை பேஸ் பண்ணி போட்டான்? எதை பேஸ் பண்ணி போட்டாங்கன்னா, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு 1/4/2003 பிறகு உள்ளவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்டுச்சு. அந்த ஜீவோ இங்கேயும் பொருந்தும்னு போட்டான். கரெக்டா? இப்ப அவங்களுக்கே அது இல்லைன்னு ஆகி போச்சு. இப்ப இந்த ஜீவோ என்ன ஆகும்? மூல ஜீவோ செத்து போச்சு. மூல ஜீவோ செத்து போகும்போது நமக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் என்று போட்டிருக்கக்கூடிய இந்த ஜீவோவும் ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிடும். இந்த ஜீவோல என்ன இருக்குது? இனிமேல் 1/4/2003 பிறகு உள்ளவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் என்று அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்டிருக்குது. அந்த ஜீவோ அடிப்படையில் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கும் இனிமேல் புதிய ஓய்வூதிய திட்டம் என்று ரெஃபரன்ஸ்ல எந்த நம்பரை போட்டிருக்கான்? அரசு ஊழியர்களுக்கு போட்ட ஜீவோ நம்பரை போட்டிருக்கான். இப்ப முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு? அதெல்லாம் கிடையாது. எது கிடையாது? புதிய ஊதிய திட்டம்லாம் கிடையாது. அதை நாங்க வாபஸ் வாங்குறோம். அதுக்கு பதிலா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்று சொன்ன பிறகு நமக்கு போட்ட ஜீவோ உறுதியாக போக்குவரத்து கழகத்திலும் ஓய்வூதியம் உண்டு. ஆனா என்ன பிரச்சனை? இந்த ஆனான்னு தான் இருக்க கூடாதுங்களா? அதான் யோசிக்கிறீங்க. கை தட்டலாமா வேண்டாமா? 10% பிடிக்கிறத பிடிக்காதீங்கன்னு தொழிலாளி மத்தியில கோரிக்கை வரும். பொதுவா அரசு ஊழியர்கள் மத்தியில இப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்குது. நம்ம தொழிலாளி என்ன கேட்கிறாங்க? தோழர், பிடிச்ச காசை பிடிச்சுக்குவானா? ஏன்னா ஒவ்வொரு மாசமும் சம்பளம் எவ்வளவு வருதுன்னு தொழிலாளி பாக்குறாரு. டேபிள்ல வாங்கி இன்னொன்னு என்ன பாக்குறாரு? எவ்வளவு நமக்கு இருக்குது எல்லாம் பாக்குறீங்களா? இப்ப பென்ஷன் வருது, அதெல்லாம் கரெக்ட். இந்த இருக்கிறது போயிரும் போலுங்க. இவ்வளவு காசை நம்ம கொடுக்கணுமா? நீங்க மாசம் 10% தெரியாது. 8 லட்சம் இருக்குது, 9 லட்சம் இருக்குது. நிர்வாக பங்கு சேர்த்து 15 லட்சம் இருக்குது. இப்பவே 15 லட்சம். இந்த ரிட்டையர் ஆகும் போது அது ஒரு 50-60 லட்சம் வரும். இந்த 50-60 லட்சத்தை கொடுத்துட்டு பென்ஷன் வாங்கணுமா? அப்ப தரமாட்டாங்களா தோழர்? இப்படி தொழிலாளர்கள் கேட்கிறாங்க. உங்கள்ட்ட யாரும் கேட்கிறாங்களா? ஆனா இதுதான் அரசாங்கம் அறிவிச்சிருக்க ஸ்கீம். அரசாங்கம் அறிவித்துள்ள புதிய உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் என்பது இதுதான். இப்போ எனக்கு பிடிக்காத அப்படின்னு தொழிலாளி யாருமே சொல்ல முடியாது. இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை விரும்பாமல் புதிய பென்ஷன் திட்டம் வேண்டாம் என்று சொன்னாலும் எப்படி நம்முடைய தலையிலே திணிக்கப்பட்டதோ அப்படி இப்ப இந்த ஸ்கீம் வந்துருச்சு. அதான் நம்ம என்ன சொல்றோம்? எங்க ஸ்கீம் வேற, நீ இது சம்பந்தமாக எங்களோட பேச்சுவார்த்தை நடத்து, எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தான் பொருந்தும், அது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வேற வழக்கு இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. நாளைக்கு என்ன வரும் அது இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இதுக்குள்ள இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா மாநில அரசாங்கத்துக்கு அறிவித்த உடனேயே அப்படியே நமக்கு பொருந்தாது. நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் என்ன சொல்லி இருக்கிறோம் சம்மேளனத்திலே? நீங்கள் இருக்கிற இந்த திட்டத்தை மேம்படுத்த வேண்டும். நம்ம 2 நாளைக்கு முன்பே
வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய திட்டத்தை மேம்படுத்தணும். ஒரே ஒரு விஷயத்தில் 10% அங்கேயும் பிடிக்கிறான், 10% இங்கேயும் பிடிக்கிறாங்க. அங்கேயும் 50% ஓய்வூதியம்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இங்கேயும் 50% ஓய்வூதியம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. அந்த விதத்தில் நாம் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு முக்கியமான விஷயம் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த ஓய்வூதியத்திலே பணத்தை எங்கே போய் முதலீடு பண்ணுவார்கள்? எங்க பண்ணுவாங்க? பங்கு சந்தை. இப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கக்கூடிய இந்த திட்டத்திலே என்ன? அரசாங்கம் பணத்தை வச்சுட்டு பற்றாக்குறைக்கு அரசாங்கம் பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கி பென்ஷனை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அரசாங்கம் முழு பொறுப்பு எடுப்பது என்பது ஒரு வரையறுக்கத்தக்க அம்சம். என் பணத்தை கொண்டு போய் பங்கு சந்தையில விட்டு அவன் பிஎஃப்ஆர்டிஏ ஏற்கனவே விதிமுறைகளை சொன்ன அடிப்படையிலே பங்கு சந்தையிலே இந்த பணம் காணாமல் போனால் உனக்கு பணம் கிடைக்காதுன்னு விதியெல்லாம் வச்சிருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் அரசாங்கமே இந்த பணத்தை வைத்துக் கொண்டு பென்ஷனை கொடுப்போம், பற்றாக்குறையை அரசாங்கமே ஈடுகட்ட வேண்டும் என்று சொல்வது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்க விஷயம். இப்ப நம்ம பென்ஷன்ல நம்ம வழக்கு இருக்கிறது, வழக்குல என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம். நம்மளவே என்ன, ஒருவேளை எங்களை இந்த பென்ஷன் திட்டம் என்று சொன்னால் இனி இந்த ட்ரஸ்ட் மண்ணாங்கட்டி வெங்காயம் தெருப்புளிஞ்சு வேண்டாமே வேண்டாம். இந்த ட்ரஸ்ட் ஆபீஸ மூடணும். அது என்சிடிசிக்குள்ளதான் இருக்குது. ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல தனி விதிமுறைகளை வைத்துத்தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய 90,000 ஓய்வு பெற்ற ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்ன? ட்ரஸ்டுக்கு என்று தனி விதி. இப்போ ஒருங்கிணைந்த உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கும் பொழுது நாம் இதில் உள்ள சாதக பாதக அம்சங்கள் இன்னைக்கு நீதிமன்றத்திலே வழக்கு வந்திருக்கின்றது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற ஒரு வழக்கிலே இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றத்திலே அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கின்றது? இன்னும் 10 நாள்ல அரசாணை போடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அரசாணை வரட்டும். அரசாணை வந்த பிறகுதான் இதுல உள்ள சாதக பாதகங்களை நாம் ஒரு வகையில பென்ஷன் கிடைப்பது வரவேற்கத்தக்கது. இனி பென்ஷன் இல்லை என்ற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. பென்ஷன் இல்லை என்ற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் 10% பிடிக்கிறது. அதே போல வேறு சில பிரச்சனைகள் என்பது இருக்கின்றது. அதெல்லாம் அரசாணை வரட்டும். நம்மை பொறுத்தளவில் ஏற்கனவே அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்த நிலையில் அந்த திட்டம் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கும் அப்படியே பொருந்தும் என்று ஜிஓ போட்டார்கள் அல்லவா? இப்ப அந்த ஜிஓ செத்து போச்சு. நமக்கு பென்ஷன் தான் ஒப்பந்தப்படியான பென்ஷன். நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லட்டும். நாமும் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்போம். இப்பொழுதாவது நம்முடைய தொழிலாளிகளிடம் நீ இப்பவாது உனக்கு என்ன வேணும், எது சரியானது என்ற அடிப்படையிலே தொழிற்சங்கம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு பின்னால் வர வேண்டும்.